ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டெக்னாலஜி இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரெட்மி பவர் பேங்க்கோடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெட்மி பவர் பேங்க் இருக்குது. இது நான் வந்து அமேசானில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 வருது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 mAh இருக்குது. எம்ஐ பவர் பேங்க் 2i, அந்த மாடல் பேர் 2i. இது வந்து ஒரு மேட் இன் இண்டியா. தெரியுமே உங்களுக்கு தான், ரெட்மினாலே மேட் இன் இண்டியா தான். சரி, இதுக்குள்ளே ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இதை வச்சு நம்ம வந்து எம்ஐ A1 இருக்கலாம் ரெட்மி ஃபோன், அதை வந்து நம்ம 2.2 டைம்ஸுக்கு நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஐஃபோன் 7க்கு வந்து 3.5 டைம்ஸுக்கு நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஐபேடுக்கு வந்து 1.3 டைம்ஸ்க்கு நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். இந்த பவர் பேங்கை வச்சு அட் அ டைமில் நம்ம வந்து 2 ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து எல்ஐ பாலிமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அலுமினியம் ப்ளஸ் சிஎன்சி எட்ஜ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதோட உள்ளே இருக்க பவர் பேங்கை நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ பார்ப்போம். இதான் நம்ம அந்த பவர் பேங்க்கு. இதான் அந்த பவர் பேங்க். இது வந்து ஒரு கிரே கலர், எலிஃபண்ட் கிரே கலர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் வந்து 4 லைட் இருக்கா. பார்த்துக்கோங்க, இதில் 4 லைட் எரியும். நம்ம வந்து சார்ஜ் இல்லைன்னா இந்த கடைசி லைட் மட்டும் இந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னு வைங்களேன், இந்த 4 லைட்டும் அப்படியே எரியும். ஓகேவா? அது மாதிரி நம்ம சார்ஜ் குறைய ஒவ்வொரு பாயிண்ட்டாக குறையும். கடைசியில் ரொம்ப ட்ரைன் ஆகிட்டுனா இப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது பார்த்துக்கோங்க, இதில் 2 USB போட்டிருக்கு. இதை வச்சு நம்ம 2 ஃபோனுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம அந்த பவர் பேங்க்குக்கு வந்து சார்ஜ் போடுற ஜாக்கு. ஓகேவா? பார்த்துக்கோங்க. இதான் அந்த லோகோ. நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, மேட் ஃபினிஷிங்காக இருக்குது பவர் பேங்க்கு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த இதுக்குள்ளே ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபோனோடைய கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இதோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வாரண்டிலாம் கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.